தமிழ்நாட்டில் தேர்தல் வர தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களவையில் பெருமளவில் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்கின்ற அளவிற்கு கடலோர மக்களுடைய பிரச்சனையை பேசியிருக்காங்க அப்படின்றது பெரிய அதிர்ச்சியான தகவல். இருந்தாலும் உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு, இதோடு மட்டும் இல்லாமல் மத்திய அரசில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் வலம் வரக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி பெரிய நாடகங்களை போட தொடங்கிட்டாங்க. மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், மாநிலங்களில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், கடலோர மக்களுக்கு எந்த கட்சி வந்தால் போதும் சரி, அவங்களுக்கான ஒரு நலத்திட்டத்தையோ பிரதிநிதித்துவத்தையோ அல்லது கடல் சார்ந்த உரிமையோ இதுவரைக்கும் பெற்றுக் கொடுத்ததா வரலாறே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தற்போதைக்கு மக்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கடலோர மக்கள் குறித்து, குறிப்பாக தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் நடந்து கொண்டிருந்த அவையை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு மரியாதைக்குரிய ஐயா டிஆர் பாலு அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க யாரும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றோடனே கடும் அமளியில் ஈடுபட்டு மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக மீனவர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. எதுக்காக இந்த நாடகம் அப்படின்னு நம்ம தெளிவு பெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் முன்னாடி உள்ள காலத்தையெல்லாம் விட்டுருங்க. திமுக முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் 500க்கு மேற்பட்டவங்க சுடப்பட்டு அடிவாங்கப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு மிக கொடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை உண்டப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் முடியாமல் மாற்றுத்திறனாளிகளாக மாறி போனாங்க. பல பேருடைய குடும்பங்கள் நிற்கதியாக நின்றது. பல பேருடைய குடும்பம் பெண் தலைமையிலான குடும்பங்களாக மாறி போனது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் மீனவர்கள் பேராசை பிடிச்சவங்க, எல்லை தாண்டி போய் மீன் பிடிக்கிறாங்க, அதனால் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும்னு பேசியவர் ஐயா கருணாநிதி. பிறகு அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய உரிமையாக மிகப்பெரிய சொத்தாக தமிழ்நாட்டினுடைய பெரிய ஒரு வளமாக இருந்தது கச்சத்தீவு. அதை தாரை வார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாவற்றையும் கொடுத்துட்டு மீண்டும் இவர்களுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 பேசினார். அப்போ என்னன்னா, ஒரு நாடாளுமன்ற தேர்தலுடைய கோரிக்கையா அல்ல சட்டமன்ற தேர்தலுடைய கோரிக்கையா என்று தெளிவில்லாமல் நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தார்மீக கோரிக்கையை வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களே சந்திச்சாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவர்கள் கூட கொல்லப்பட முடியாது, ஒரு மீனவரை கூட இலங்கை கடற்படை கைது செய்ய முடியாது என்ற பெரிய ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடலோர மக்களிடையே பேசவே தொடங்கினார். ஆனால் இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஓரிரு மாதங்களே இலங்கை கடற்படை இங்கே இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை, ஏன்னா இந்திய மீனவர்கள் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, தமிழக கடலோடி மக்களை கைது செஞ்சாங்க, அடித்தாங்க, படகுகளை சிறைபிடிச்சாங்க, கொடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்குனாங்க, கொலையும் செஞ்சாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கடைசியாக தம்பி இறந்து போன போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அந்த கொலைக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கப்படல. மாறாக அந்த போராட்டத்தை மறுதளிக்கின்ற விதமாக அந்த குடும்பத்தினுடைய வறுமை சூழலை காரணமாக காட்டி அதை ஒரு வழியாக மூடி மறைச்சாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நீதியும் எட்டப்படவே இல்லை. அதில் 5 மாதத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்களை பாதுகாக்கின்ற மாநாடை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சு. இதை யார் மேற்கொண்டாங்க அப்படின்னா, திமுக தனக்கான கடலோர மக்களுக்கான வாக்கு வங்கியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநாடு போட்டாங்க. நான் கூட நிறைய எதிர்பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள் நிறைய கேள்விகள் ஐயா ஸ்டாலின் முன்னாடி வைப்பாங்க. எங்களுக்கு கச்சத்தீவை எப்போ மீட்டு தருவீங்கன்னு கேட்பாங்க. இலங்கை கடற்படை ஒரு தமிழனை கூட இனிமேல் கைது பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் பேசுனீங்களே, இப்போ இந்த மாதிரி கைது பண்ணி அடிக்கிறாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்பாங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கடலோர மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னீங்களே, அதை எப்போ சேர்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கடலும் கடலோர வாழ்வியலும் கடலோடி மக்களுக்கு தான் சொந்தன்ற உறுதியை எப்போ தரப்போறீங்கன்னு கேட்பாங்க. 72 விழுக்காடு மக்கள் நாங்கள் வாழ்கிற நிலத்துக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கான பட்டாவை எப்போ வழங்குவீங்கன்னு கேட்பாங்க. பாசி எடுக்க போன ஒரு மீனவ பெண் தொழிலாளர் 6 வட மாநிலத்தவர்களால் பயங்கரமாக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அவங்க கொலை செய்தார்களே, அந்த கொலைக்கான நீதியை எப்போ பெற்று தருவீங்கன்னு கேட்பாங்கன்னு நம்ம நிறைய இன்னும் விடயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, மீனவ கடலோர மக்களை எல்லாம் அங்கே வர வைத்து திமுக தனக்கான ஒரு மாநாடு நடத்தியிருக்கு.
ஏன்னா மாநாட்டினுடைய தீர்மானத்தை யார் வாசிப்பா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான தீர்மானத்தை தானே வகுத்து அதை அரசாங்கத்திட்ட கோரிக்கையாக கொடுத்த பிறகு அரசாங்கம் இது ஏற்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம் நிராகரிக்கிறோம் என்ற பதிலை சொல்லுகின்ற விதமாக அந்த தீர்மானம் இருந்திருக்கணும். ஆனால் தீர்மானத்தை ஐயா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாசித்தார். அவருடைய அரசாட்சியின் கீழே என்னெல்லாம் அவரால் செய்ய முடியுதோ அதை மட்டும் வாசித்து விட்டு கடந்து போனார். இதே கடலோர மக்களுக்கான பாதுகாப்பு மாநாடு என்று ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. ரெண்டாவதாக இப்போ என்ன கொண்டு வராங்க? நாங்கள் கடலோர நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கிறதுக்கு புதிதாக 2000 கோடியில் ஒரு திட்டங்கிறாங்க. ஆனால் கடலோர மக்களை குறித்து இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பேசவே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த காலம் வரைக்கும் 100 முறைக்கு மேலே இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு. 100 முறைக்கு மேலே. ஒரு பக்கம் கடற்படை கைது செய்து, இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட இந்த நாகப்பட்டினம், கோடியக்கரை, இதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களால், சிங்கள கடற்கொள்ளையர்கள்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அதனுடைய அதிகாரிகளும் ஒரு சில பேர் அந்த படகுல வர்றதாகவும் சொல்லப்படுது. ஆயுதங்கள், கொடுமையான கொடூரமான ஆயுதங்களை கொண்டு கற்களால் அடித்து கைகளை வெட்டி கால்களை வெட்டி துண்டாக்கி ரொம்ப கேவலப்படுத்தி எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு அவங்களோட உபகரணம், ஜிபிஎஸ், அந்த மீன்கான கருவிகள் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு ஒன்றுமே இல்லாமல் பெட்ரோலை கூட எடுத்துக்கிட்டு டீசலை கூட பிடுங்கிட்டு சும்மா தத்தளித்து விடுகின்ற விதமாக உயிருக்கு பாதகத்தை உருவாக்கி தலையில் வெட்டி கழுத்தில் வெட்டி, இன்னும் கொலை தான் நடக்கலை, அந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதையில் செஞ்சுட்டு வலையை பிடுங்கிக்கிட்டு இன்ஜினை கூட ஒரு சில படகுகளில் பிடுங்கிட்டு தத்தளிக்க விட்டுறாங்க. அப்போதெல்லாம் வாயே திறக்கல திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இவங்க தான் இப்படி இருக்கிறாங்க, மத்தியில் நாங்கள் வந்தால் எல்லாத்திலையும் நட்டமாக தூக்கி நிமித்துருவோன்னு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பேசினார். அது என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் படகுல இங்கேருந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போகும்போது உங்கள் படகுல ஐயா மோடி அவர்களும் உங்களோட அமர்ந்திருந்து வராரு, அதனால உங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது, நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க, பாதுகாப்பாக திரும்பி வரீங்க அப்படின்னு ஐயா மோடி அவர்கள் ஒவ்வொரு படகுலையும் இருப்பதாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்னார். இப்போ சிறைபிடிக்கப்பட்டிருக்க படகுலெல்லாம் ஐயா மோடி அவர்கள் இருந்தாரா? இல்லை மோடி அவர்கள் போன படகை தான் அங்கே சிறைபிடிச்சு வச்சிருக்காங்களா? இல்லை அவர் போன படகையே அங்கே சிறைபிடிச்சு வச்சிருக்காங்கன்னா இது அவங்க இலங்கைக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பதில் இது? அப்போ இத்தனை கடற்படைகளை வந்து அவங்கள ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை தொடர்ந்து சிறைப்படுத்துவதும், தொடர்ந்து படகை பிடித்து வைத்துக் கொள்வதும், அவங்களுடைய சொத்துக்களை நாசப்படுத்துவதும், கடனாளியாக மாற்றுவதும், சிறை கைதிகளாக பல ஆண்டு காலம் அங்கே சிறைப்படுத்தி வைப்பதும், ஏன் இப்போ தான் வந்து நீங்கள் கனவுலேருந்து தூங்கி முடிச்சு எந்திரிச்சு வந்திருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இதுவரைக்கும் கடலோர மக்களுடைய பாதுகாப்பை நாங்கள் இந்த அளவில் உறுதி செஞ்சுருக்கோம் ஒன்றை சொல்ல முடியுமா? பாரம்பரிய மீனவர்களை பாதுகாக்கின்ற சட்டம் 2009 இன்று வரைக்கும் சட்டமன்றத்தில் கிடப்பில் கிடக்கு. அதை இந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி மெருகேற்றி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த சட்டம் இந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு, கடலோர மக்களை பாதுகாக்கின்ற ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சரி, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சரி, எந்த விதமான தார்மீக பொறுப்புமே கிடையாது என்று ஒதுங்கி கொண்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு காக்கா குருவியை சுட்டா கூட கேட்பதற்கு சட்டம் இருக்கு, ஒரு உயிரை கொன்றா கேட்பதற்கு சட்டம் இருக்கு. ஆனால் இங்கே தொழிலாளர்களாகவும் அங்கீகரிக்க முடியாது, உழைப்பாளர்களாகவும் அங்கீகரிக்க முடியாது, ஒரு உயிராக கூட நினைக்க முடியாது. செத்து கடலில் மிதந்து கரை வந்து உடல் ஒதுங்கினா அவங்களுக்கு இவ்வளோ தூரம் இழப்பீடு. இதை தவிர என்ன இந்த அரசுகள் கொடுத்துருக்கு? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போராடுவீங்க, கச்சத்தீவை ஏன்டா கொடுத்தேன்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்கள்? நாங்கள் வந்தால் திரும்ப பெற்றுவிடுவோன்னு எதை அடையாளமாக கொண்டு பண்ணீங்க? திரும்ப காங்கிரஸ் வந்து திரும்ப காங்கிரஸ் கொடுத்த கச்சத்தீவை கேட்டு பெற்று உங்களுக்கு ஒப்படைக்க போகுதா? பாரதிய ஜனதா கட்சி சொன்ன அதே கருத்தை தான் அவங்களும் சொல்ல போகிறாங்க. கொடுத்தது தான் சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. என்ன நடந்துற போகுது? சரி, இலங்கை கடற்படை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்களை கைது செலுத்து கேட்டால் என்ன சொல்கிறாங்க? எல்லை தாண்டி வந்துட்டாங்கன்றாங்க. அப்போ எல்லையில் நிற்க வேண்டிய இந்திய கடற்படை என்ன செய்து கொண்டிருக்கு? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இந்த கேள்வியை இது வரைக்கும் கேட்கல? எத்தனை பேர் அடிக்கப்பட்டு வராங்க? உச்சபட்சமாக நீங்கள் செஞ்ச வேலை என்ன? ஒரு எட்டு போய் பார்ப்பீங்க, செய்தியாளர் சந்திப்பு நடத்துவீங்க, அவங்களுக்கு இந்த 10,000 ரூபா கையில் காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க. இதை தவிர வேறு என்ன நடந்திருக்கு? அவங்களோட கருவிகள், உபகரணங்களை இழந்தாங்கல்ல, அந்த கருவிகளை கூட மீன்வளத்துறை மூலமாக வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அடுத்த நாள் நீங்கள் கடலுக்கு போகணும்னு சொல்ல துப்பற்றவர்கள் என்ன பண்ணிட போகிறாங்க? வேற என்ன மாறுதல் நடந்துரும்? இந்த மக்களுக்கான ஒரு வாய்ப்பு வளங்களை என்ன கொடுத்துரும்? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடலோர மக்களுக்குன்ற ஒரே ஒரு அங்கீகாரம், மீன்வளத்துறை அமைச்சர்ன்ற ஒரு அங்கீகாரம், அந்த அங்கீகாரத்தை கூட பிடித்து தூக்கி தூர எரிஞ்சிட்ட பிறகு இவங்க என்ன கொடுத்துட போகிறாங்க? என்ன போராட்டத்தில் நிகழ்ந்துற போகுது? என்ன மாற்றம் வந்துட போகுது? கச்சத்தீவை மீட்டை கொண்டு வந்துட போகிறாங்களா? இல்லை இது வரைக்கும் நடந்த மரணங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க போதா? இல்லை சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகள்லாம் வெளில வரப்போதா? நேற்று தினசரி நீங்கள் தொலைக்காட்சியை திறந்தீங்க அப்படின்னா 27 பேர் சிறைப்பிடிப்பு, 15 பேர் சிறைப்பிடிப்பு, 4 படகு சிறைப்பிடிப்பு, புதுச்சேரி தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு, இது தொடர்ந்து இது செய்தியாக மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம எளிதாக இந்த அரசுகள் கடந்து போச்சு. ஆனால் இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சுன்ற ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு ஒரு
அமளியில் ஈடுபடுற அளவுக்கு பெரும் பிரச்சனையே திராவிட முன்னேற்ற கழகம் கிளப்பியிருக்கு. எதுவோ நீங்கள் தேர்தல் நாடகமாக நடந்தாலும் சரி, அல்லது வரக்கூடிய தேர்தலை மனசில் வச்சு கடலோர மக்களை சந்திக்க போனால் வேறு ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற பயத்தில் செய்தாலும் சரி, கடலோர மக்களுக்கு இப்படியாவது நீதியை வாங்கி கொடுக்கறது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த நாடகம்லாம் ஆடுறதை நிறுத்திட்டு பொறுப்புடைமை ஏற்றுக்கோங்க. நாங்கள் தான் கச்சத்தீவை கொடுத்தோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இலங்கை கடற்படை இவ்வளோ பெரிய அட்டூழியத்துக்கு காரணமானது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இது நாள் வரைக்கும் கடத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக வேறுபட்ட கருத்தோ நிலைப்பாடோ கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த 3 கட்சிகளும் தான். பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதற்கான விடுதலையாக அந்த பொறுப்பை நீங்கள் சரிவர நடத்தி அதுக்கான காரணத்தை இனிமேல் நாங்கள் நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற விதமாக நீங்கள் சட்டத்தை இயற்றி மக்களை பாதுகாப்போடு வாழ்வதற்கான ஏற்பாடை செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் நியாயவான்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம்.